இங்க நிலாவும் பாத்தீங்கன்னா, சும்மா இல்லாம பல்லவனோட அம்மாவ பார்த்த விஷயத்த அவங்க மாமனார்கிட்ட சொல்லிட்டு, எதுக்காக அவங்க சென்னையில தான் இருக்காங்க. ஏன் இந்த உண்மைய நீங்க பல்லவன் கிட்ட சொல்லல? நம்ம முன்னாடியே சொன்னு பாத்தீங்கன்னா, "உனக்கு ஒரு வேலையே இல்லையா உன் ஆபீஸ்ல? வந்த வேலைய பார்க்காம வேற என்ன வேலையோ பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல, உடனே வந்துட்டு, "நான் கூட எங்க அம்மா போட்டு தள்ளின மாரி, பல்லவனோட அம்மாவும் போட்டு தள்ளிட்டீங்களோன்னு பார்த்தேன். அவர்லாம் சொல்ல மாட்டாருங்க. வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய், "உங்களுக்கு என்ன இப்ப பல்லவனோட அம்மாவ கண்டுபிடிக்கணும் அப்படிதானே? எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் குடுங்க. நானே எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு" சொல்லுவாங்க. இங்க சேரனோட காலும் பாத்தீங்கன்னா சுலுக்கிக்க, வீட்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் போலான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா, "இருடா, இதுக்கெல்லாம் எதுக்கு போய் ஹாஸ்பிடலுக்குன்னு நான் தடவி விடுறேன்னு" சொல்லிட்டு தடவியும் தான் சேருன்னு கத்திட்டு என்ன விட்டுருங்கப்பான்னு சொன்னதுதான். உடனே அவங்க அப்பா வழியும் போங்க சொல்லிட்டு போயிருவாங்க. அதே நேரம் எங்க பல்லவனோட அம்மா அவங்க ஹஸ்பண்டோட குடும்பத்த காட்டுவாங்க. கடன்காரன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த கடனை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க சேரனுக்கு கால் சுலுக்குனதுனால சமையல பாத்தீங்கன்னா 3 பேருமே எடுத்து செய்வாங்க. இதுல எப்பவும் போல நம்ம சோழனை நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா மட்டும் இல்ல கூட்டுக்கு உப்பு போட சொல்லியும், சோழனும் பாத்தீங்கன்னா உப்பு அள்ளி கொட்ட போக, நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா இப்படியா பண்ணுவீங்கன்னு அடிச்சு நம்ம சோழனை வேலை வாங்குவாங்க.